தேவனுடைய சத்தம் என் காதுகளிலே தெளிவாய் கேட்டது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி நான் செய்வேன் என்பதை தேவன் பேசினார். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேருக்கு இந்த வேல்யூ புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்றால், நம்ம போகிற பாதை தேவன் விரும்புகிற பாதையாய் இருக்கும் என்றால், அந்த பாதையில் எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் அவங்களோடு கூட சமாதானமாகும்படி செய்கிற தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த சிங்கம் அந்த ஆமையை கடித்து தின்னணும் உணவாக. ஆனால் அது சமாதானமாய் காணப்பட்ட காட்சியை கர்த்தர் காண்பித்த போது புரியவில்லை. பின்பு நான் புரிந்து கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் தேவன் பாருங்க ஒரு பெரிய சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்க அவர் விரும்புகிறார். இன்றைக்கு நமக்கு விரோதமாக இந்த மனிதர்கள் எழும்பினதை பார்த்து, நமக்கு விரோதமாய் சில கூட்டம் எழும்பினதை பார்த்து பயந்து நடுங்கி, ஒருவேளை நீங்கள் பயந்து நடுக்கத்தோடு நீங்கள் காணப்படலாம். இயேசுவின் நாமத்திலே ஒரு ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், எந்த சத்துருவையும் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. காரணம், எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பெரிய கர்த்தர், ஒரு பெரிய உயிருள்ள தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பக்கத்தில் கரம் கொடுத்து சத்துருவை நினைத்து இனி குழம்பாத சொல்லுங்க. அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்துருவை நினைத்து நாம் புலம்பி அழுது நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் போய் எவ்வளவோ காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு. நீங்கள் கவலைப்படாதீங்க. இதற்கு முன்னாடி நம்ம சத்துருக்களுக்கு முன்பதாக தோல்வி அடைந்திருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க, நம்மளை காயப்படுத்தி இருப்பாங்க. நம்மளுடைய ஆசீர்வாதத்தை அவங்களே, அதாவது அவர்களால் நம்முடைய ஆசீர்வாதத்தை ஒருவேளை நம்ம இழந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் இதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் அந்த சத்துருக்களை உங்களோடு கூட சமாதானமாகும்படி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, எந்த சத்துருவையும் பார்த்து நான் பயப்பட போறதல்ல, என் தேவன் சமாதானத்தை உண்டு பண்ண போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உன்னை திருப்தியாக வாழ வைத்து அழகு பார்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை திருப்தியாய் வாழ வைத்து அழகு பார்க்கிற தேவன். நீங்கள் சொல்லலாம், பிரதர் அவனையெல்லாம் மாற்றவே முடியாது பிரதர், இவளை மாற்றவே முடியாது பிரதர், அந்த லேடியெல்லாம் மாற்றவே முடியாது பிரதர். பாருங்க, நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிகமான பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுடைய தேவன் என்பதை எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாம் கரம் உயர்த்தி, என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். என் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்னா, நான் போகிற பாதையில் இருக்கிற சத்துருவோடு கூட என்னோடு சமாதானமாகும்படி அவர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் சத்துருக்களோடு தேவன் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண இன்றைக்கு விரும்புகிறார். பாருங்க, கர்த்தருடைய வழிகளிலே நீங்கள் நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு 3 காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்று, கர்த்தருடைய வழியில் நீங்கள் நடந்தால் இந்த ஆசீர்வாதம் வரும். நம்பர் 2, கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள் காணப்பட்டால் இந்த ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கையின் சமாதானம் நம்மளுடைய குடும்பத்தில் இன்னைக்கு கிரியை செய்யும். நம்பர் 3, கர்த்தர் அருவருக்கிற காரியத்தை நாம் அருவருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது நாம் போகிற பாதை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நம்பர் 2, தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள காணப்படணும். நம்பர் 3, கர்த்தர் அருவருக்கிறத நம்ம அருவருக்க கற்றுக்கொள்ளணும். இந்த 3 விஷயம் இருந்தால் போதும். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார்,
உன்னுடைய வழிகளில் இருக்கிற அந்த சத்துருக்கள் உனக்கு இனி சத்துருக்களா இல்லாதபடி அவர்கள் அன்பாய் வழி விலகும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புகிறீங்க? ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் அது பெற்றுக்கொள்ளும் போது கூட உங்களுக்கு ஒரு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். தேவன் சொன்னதை நான் சொல்றதா என்னுடைய வேலை. அவர் காட்டின தரிசனம் என்றால் அது நிச்சயமாய் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நீங்க போற வழியில் விரோதமாய் நிற்கிற சத்துருவோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் ஒரு நஷ்டத்தையும் இழப்பையும் இனி உனக்கு தரப்போறது அல்ல. காரணம், உன்னுடைய வழிகளில் அவர் உன் கூட இருக்கிறத இனி நிரூபணமாக போகிறது. இதற்கு முன்பதாக அந்த வழியில் கர்த்தர் இருந்தார், தேற்றினார், நான் பார்த்து கொள்ளேன்னு சொன்னார், சில சத்துருக்களை சிதறடித்தார், எல்லாம் உண்மை. ஆனால் இனி வருகிற நாட்களிலே தேவன் என்ன செய்ய போகிறார்? ஒரு நஷ்டத்தையும் இழப்பையும் உனக்கு தரவிட போறது அல்ல. தேவன் அந்த சத்துருக்கள் உன்னோடு கூட வந்து சமாதானமாய் போகும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். என அன்பானவர்களே, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன். இன்னைக்கு அநேகர் பயத்தோடு இருக்கிறீங்க, கலக்கத்தோடு இருக்கிறீங்க. உங்கள் சத்துருக்களை நினைத்து, உங்களுடைய சத்துருக்களுடைய பேச்சை நினைத்து, உங்கள் சத்துருக்களுடைய பலத்தை நினைத்து, உங்கள் சத்துருக்களுடைய திட்டங்களை நினைத்து, உங்கள் சத்துருக்களுடைய கூட்டத்தை நினைச்சு அப்படியே பயந்து போயிருக்கிறீங்களா? எனக்கும் முதல்ல இந்த வார்த்தையை எப்படி விசுவாசிக்கிறதுன்னு நான் யோசித்தேன். ஆனால் சொன்னது கர்த்தர். அப்படி என்றால் அதை நிறைவேற அவர் வல்லமையுடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இயேசுவின் நாமத்திலே சொல்றேங்க, அநேக வருஷங்களாய் போட்ட சண்டைகள் சமாதானத்தில் முடிய போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அநேக வருடங்களாய் காணப்படுகிற குடும்ப பகைகள் அது சமாதானமாய் முடிய போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அநேக நாட்களாய் உன்னுடைய நன்மைகளை தடுத்தவன் அவன் ஒதுங்கி போவான், அவள் ஒதுங்கி போவாள். கர்த்தர் உன்னுடைய ஆசீர்வாதத்தை உன்னுடைய வழிகளிலே நீயே பெற்றுக்கொள்ளும்படி அந்த தடையை நமக்கு ஆசீர்வாதத்தின் வழியாய் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? கரம் உயர்த்தி. அநேக வருஷங்களாய் உங்களோடு போட்ட சண்டைகள் சமாதானமாய் மாறும். அநேக வருடங்களாய் காணப்படுகிற உங்களுடைய குடும்ப பகைகள் தேவன் சமாதான நிலைக்கு கொண்டு வருகிறார். அநேக நாட்களாக உன்னுடைய நன்மைகளை தடுத்தவள் அவன் ஒதுங்கி போவான், ஒதுங்கி போவாள். ஒரே ஒரு காரணம், சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருப்பதால் சத்துருக்களும் சமாதானமாய் போவார். காரத்தை தலைக்கு மேல தட்டி விசுவாசமா சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருப்பதால் சத்துருக்களும் சமாதானமாய் போவார்கள். என அன்பானவர்களே, பக்கத்தில் திரும்பி, உனக்கு சத்துருவா இருந்தவன் உனக்கு வழியை விட போறான். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் தேவன் பிரியப்படுற ஒரு வாழ்க்கையை வாழ மாத்திரம் நாம கவனமாக இருந்தால் போதும். நமக்கு வேற காரியம் இதில் பெருசாக தேவையில்லை. நாம தேவன் பிரியப்படுற மாதிரி அந்த வாழ்க்கையை வாழ மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. மற்ற காரியத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வேன்னு சொல்லிட்டார். அப்போ சமாதானத்தின் தேவன் உங்களுடைய பாதைகளில் இனி நீங்கள் என்ன பார்க்க போறீங்க? சமாதானத்தை பார்க்க போறீங்க. நல்லா பக்கத்தில் கரம் கொடுத்து சொல்லுங்களேன், ஹே, இனிமே உன் பாதையில் சமாதானம் வரப்போகுது. ஒருவேளை அது அறகுறையா கை கொடுத்ததுன்னு வைங்க, விசுவாசின் கிள்ளிய சொல்லுங்க, சமாதானம் உன் வாழ்க்கையில வரப்போகுது. ஹல்லேலூயா. பாருங்க, எபிரேய பாஷையில், எபிரேய மொழியில் சமாதானம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஷாலோம். சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா ஷாலோம் அப்படின்னா அந்த சமாதானத்தை தேவன் தரப்போகிறார். அதுவே இந்த கிரேக்க மொழியிலே அந்த ஷாலோமுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஐரீன். சொல்லுங்க பார்க்கலாம். ஐரீன் அப்படின்னா ஷாலோம். ஹல்லேலூயா. ஷாலோம் அப்படின்னா ஒரு பெரிய
சமாதானத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறார். சமாதானத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தேவனால் தரப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசமாக இருக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். தேவன் ஒரு தரிசனத்தை இன்னைக்கு பிரசங்கத்துக்கு முன்னாடி கொடுத்தார். ஒரு சிங்கம் ஆமையை தின்னாம உட்காந்து விளையாடும்படி சமாதானமாய் மாற்ற கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். இந்த செய்தி உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொண்டு வரப்போகிறது. உங்கள் வீட்டில் ஒரு சமாதானம், உங்கள் வேலையில் ஒரு சமாதானம், உங்கள் ஆஃபீஸ் அலுவலகத்தில் ஒரு சமாதானம், உங்களுக்கு இருக்கிற நட்பு வட்டாரத்தில் ஒரு சமாதானம், உங்கள் குடும்பங்களுக்குள் இருக்கிறதுல சமாதானம், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களோடு கூட சமாதானம். முரண்பாடா இருக்கிறவங்க எல்லாம் அவங்க சமாதானமாய் போகும்படி, உங்களை எரிச்சலோடு பார்க்குறவங்க எல்லாம் உங்களோடு சமாதானமாய் போகும்படி, உங்கள் பிஸ்னஸை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, உங்கள் சம்பளத்தை குறித்து எரிச்சலாக ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் பார்த்துருக்கலாம், உங்கள் வீட்டில் பார்த்துருக்கலாம், உங்கள் உறவினர் பார்த்துருக்கலாம். அந்த எரிச்சல் உள்ள நபர்கள் எல்லாம் இனி உங்களை எரிச்சலோடு பார்க்க வந்தாலும் அந்த எரிச்சல் அவனுக்குள் தானாகவே போய் அவன் சமாதானத்தோடு உங்களோடு கூட பழகும்படி சமாதானம் சமாதானம் சமாதானம், அந்த ஷாலோம், அந்த ஆசீர்வாதத்தை தேவன் இன்றைக்கு சபைக்கு கொடுக்க போகிறார். நீங்களும் நானும் கர்ச்சிக்கிற சிங்கம் அல்ல, சாதாரண பயம் வந்தா ஓட்டுக்குள் நுழைந்து கொள்ளுகிற ஒரு ஆமை. பக்கத்தில் திரும்பி, நீ சிங்கம்லாம் இல்லை, ஆமை தான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆனா உன் எதிரி யார் தெரியுமா? கர்ச்சிக்கிற சிங்கம் மாதிரி இருக்கிற சத்துரு. உன் பலத்தை விட 100 மடங்கு ஆமையின் பலத்தை விட அந்த சத்துருடைய பலம் அதிகம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவன் சமாதானமாய் போவான், அவள் சமாதானமாய் போவாள். இந்த தேவன் உன்னை அழகாய் நடத்துகிற அந்த விதம் பாருங்க, அது அருமையாக இருக்க போகிறது. எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் வேலையில், குடும்பத்தில், அக்கம் பக்கத்தில் இருக்கிற சத்துருக்கள் இவங்க அனைவரும் உங்களோடு கூட எப்படி போவாங்களாம்? எதிர்த்து போக போகிறதல்ல. அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் குப்பை எடுக்க வரவங்க கூட உங்களோட இனிமேல் எப்படி ஆக போகிறாங்க? சமாதானமாக. அவங்க சொல்லுவாங்க, எப்பா உன் முகத்தை பார்த்தா எனக்கு சமாதானமாக இருக்குப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பார்த்தா, உங்கள் வீட்டுக்கு வந்தால், உங்களோடு கூட ஃபோன் பேசுனா, நீங்கள் சொல்கிறத அவங்க கவனித்தாலே அவங்களுக்குள்ள என்ன போக போகுது? சமாதானத்தை தேவன் வைக்க போகிறார். அதுவும் குறிப்பாக உங்களை பிடிக்காத ஆட்கள் பாருங்க, இனி அதிகமாக உங்களோடு கூட பேசுவாங்க. உங்களுக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது, உங்களுக்கு விரோதமாக பல காரியத்தில் எழும்பி நின்று செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து வரும் பொழுது இனி அந்த எரிச்சல் முற்றிலும் நீங்கி இருக்கிற அந்த சமாதானத்தை தேவன் தர விரும்புகிறார். ஏன் தெரியுமா? நம்ம கண்கள் கூட இனி நல்லதை பார்க்கணும்னு சொல்லி இறைவன் விரும்புகிறார். நம்மளுடைய இருதயம் சமாதானம் குலைந்து போனதெல்லாம் சரி பண்ண கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிறார். தேவன் என்னோடும் உங்களோடும் இருந்தால் பகைகள் அன்பாய் மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? நான் சொல்கிறேன், தேவன் யாருக்கு பேசுகிறார் என்று எனக்கு தெரியலை. அவர் தெளிவாக நேற்றைக்கு என்னோடு பேசினார். அன்பானவர்களே, அந்த பகைகள் அன்பாக மாறும். பாருங்க, இந்த சிங்கத்துக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னா அது எல்லாத்தையும் சாப்பிடும், பசி இருந்தா. ஆனால் இந்த மான் இருக்கு பாருங்க, இந்த மானை பார்த்துட்டா அது வேட்டையாடுற ஒரு பவரே வேறு மாதிரி இருக்கும். அது பசிச்சா சாப்பிடும் எல்லாத்தையும். ஆனால் அதுக்கு ரொம்ப டெலிஷியஸாக அதுக்கு பிடிச்ச ஃபுட்டு பார்த்திங்கன்னா மான். இந்த சிங்கங்களுக்கு இந்த மான்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மானும் சிங்கமும் ஒன்றா எங்கேயாவது விளையாடி பார்த்துருக்கிறீங்களா? இந்த மானும் சிங்கமும் ஒன்றா போய் பார்த்துருக்கிறீங்களா? இந்த மானும் சிங்கமும் ஒரே கெபிக்குள்ளே உக்காந்து பார்த்துருக்கிறீங்களா? இந்த மானும் சிங்கமும் பக்கத்தில் ஒரு அன்பை பரிமாறுறதை பார்த்துருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன்,
அப்படிப்பட்ட காரியம் தான் இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. அல்லேலூயா. சத்துருக்கள் உன்னோடு கூட சமாதானமாய் ஆகும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாய் போகும்படி செய்கிற ஆசீர்வாதத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடவுள் என்னோடு பேசுறாரப்பா, கர்த்தர் என் கூட பேசுறாரப்பா. ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப சோதனையான இரவுகள் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் வரும். பார்த்திங்கன்னா நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டோம். டிப்ரெஷன், மன அழுத்தம், சில காரியம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதே போல் ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு ராத்திரி ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போனார். அவர் பெயர் தான் ஈசாக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஈசாக்குக்கு ரொம்ப மன அழுத்தம் வந்தது. இந்த ஈசாக்கு சோர்வு அடைந்த ஒரு நிலைமையில் காணப்பட்டார். அதாவது அட போங்கப்பா அப்படின்னு சொல்லி களைத்து போகிற அளவுக்கு ஒரு சோர்வு ஈசாக்குக்குள் வந்துச்சு. இந்த ஈசாக்கு, ஏண்டா என் லைஃப்பில் இப்படி நடக்குது, அது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது, ஏன் நான் போகிற இடமெல்லாம் சத்துருக்கள் வராங்க, இந்த சத்துருக்களுக்கு வர்றதுனால எனக்கு மட்டும் ஏன் நான் மட்டும் இவ்வளவு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராத்திரி ஒரு பெரிய மன அழுத்தம், ஒரு டிப்ரெஷன், சத்துருக்களினால் வருகிற அந்த கூக்குரல், அவங்க துரத்துகிற காரியம், அவனால் நேரிடுகிற பயத்தின் கிரியைகள், இப்படி இந்த ஈசாக்கு இடத்த மாத்துறாரே தவிர அந்த பயம் அவருக்குள்ள அந்த சத்துருக்களை நினைத்து கலங்கடிக்கப்பட்டது. அதனால அந்த ஒரு ராத்திரி ஈசாக்கு மறந்தே இருக்க மாட்டார். பயங்கர விதமான ஒரு டிப்ரெஷன் அந்த ராத்திரி ஈசாக்குக்கு உண்டானது. ஆனா எப்பயுமே நம்ம எப்போ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கோமோ அப்போது நம்ம தேவனை தேட முடியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும், என் மகள் என் மகன் இவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கிறான் அப்படின்னா எந்த வகையிலையாவது நான் இறங்கி அவனோடு கூட பேசணும், அவளோடு பேசணும் என்று நீங்கள் விரும்பலனாலும் கடவுள் விரும்புவார். காரணம், அந்த மன அழுத்தத்திலே தேவன் ஏதாவது சொல்லி உங்களை அதிலிருந்து கடந்து வர வைக்கிற கிருபையை தருவதற்காக வழியை தேடி உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் செய்வார். அப்படி இந்த மன அழுத்தம் இந்த ஈசாக்குக்குள்ள வர 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 அவருக்கு சரியான தூக்கம் இல்லை. என்ன வாழ்க்கை இதுன்னு புலம்புகிறார். அப்போ தேவன் பாருங்க, ஈசாக்கோடு கூட சொப்பனத்திலே தரிசனமாகி அவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்பான்னு சொல்லி தேவன் ஈசாக்கோடு கூட தரிசனமாய் பேசினார். இப்போ இவருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? மன அழுத்தம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, தேவன் கொடுத்த ஒரு பெருக்கத்தை நல்லா அனுபவிக்க முடியாத அளவுக்கு சத்துரு. தேவன் கொடுக்கிற ஒரு தண்ணீரை கூட தம் மந்தைக்கு எடுத்து உபயோகப்படுத்த முடியாதபடிக்கு சத்துரு. அப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சந்தோஷமா ஆக்குபை பண்ண முடியாம அது பிரச்சனை, போராட்டம், நடுவில் தடுக்கிறான், நிறுத்துறானுங்கன்னு சொல்லி ஈசாக்குக்கு மன அழுத்தம். அந்த மன அழுத்தம் எதில் வந்ததோ கர்த்தர் அதிலேயே தரிசனமாகி பேசுகிறார், நான் உன் கூட இருப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். கர்த்தருக்கு தெரியும் அந்த பெருக்கத்தினால தான் இந்த சத்ரு இந்த சந்தோஷத்தை ஈசாக்குக்குள் கெடுக்கிறான் என்பது கர்த்தருக்கு தெரியும். அவர் அழகாய் பேசினார், பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன் என்று பேசினார். நடந்தது என்ன தெரியுமா? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்தில் வந்தார்கள். பாருங்க, ஈசாக்கை சந்திக்கும்படி ஒரு முக்கியமான ஒரு 3 நபர்கள் வராங்க. ஆனால் ஈசாக்குக்கு இன்னும் அவர்களை பார்க்கும் பொழுது மன அழுத்தம் அதிகமாகுது. நல்லா கவனிங்க, ஈசாக்கை சந்திக்கும்படி 3 பேர். நம்பர் 1, இந்த பெலிஸ்திய ராஜாவாகிய அபிமெலேக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், அபிமெலேக்கு. 2வது
அந்த அபிமெலேக்கனுடைய சிநேகிதன், நண்பன், அவன் பெயர் அகுசாத். மூன்றாவது இந்த ராஜாவினுடைய சேனாதிபதி, அவனுடைய பெயர் பீஹோல். பாருங்க, இந்த அபிமெலேக்கும் அகுசாத்தும் இந்த பீஹோலும் எங்கேருந்து வராங்கன்னா அந்த கேரார்ல இருந்து கிளம்பி வராங்க. இப்போ இவங்க 3 பேரையும் பார்த்த ஈசாக்கு என்ன வார்த்தையை கேட்குறார்? நல்லா கவனிங்க. உங்கள் குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செய்வினை மந்திரம் பண்ணுறாங்கன்னு வைங்க. அவன் காலங்காத்தால உன் வீட்டு கதவை தட்டினா உனக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவனால் நீ என்ன ஆயிருப்ப? டிப்ரெஷன், மன அழுத்தம், ஒரு பயம், என்ன நடக்கும்னு குழப்பம். ஆனால் ஈசாக்கை பிரச்சனை கொடுத்த அந்த ஆட்கள் கதவை தட்டுறாங்க. ஈசாக்கு அவரை பார்த்த உடனே சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் என்கிட்ட வந்தீங்க? இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற மன அழுத்தத்தை தயவு செய்து புரிந்துக்கோங்க அன்பானவர்களே. நான் சொல்கிறேன், தேவனுடைய ஒவ்வொரு வரியிலும் ஒரு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் இம்பாக்ட் பண்ண போது, கிரியை செய்ய போகுது. தயவு செய்து கவனமாக சத்தியத்தை கேளுங்க. ஈசாக்கு கேட்கிறார், ஏன் கிட்ட வந்தீங்க? ஏன் என்ன பகைத்தீங்க? நீங்க தாங்க என்ன பகைத்தீங்க. நீங்க தாங்க நான் தோன்ற துறவின் தண்ணீரை மூடி போட்டீங்க. நான் எங்க போனாலும் பிரச்சனை கொடுக்குறீங்க, என்ன பகைத்தீங்க, உங்க இடத்துல இல்லாதபடி என்னை துரத்தி விட்டீங்க. இப்போ இங்கேயும் ஏன் வந்தீங்க அப்படின்னு ஈசாக்கு கேட்கிறார். பாருங்க, எவ்வளவு மன உளைச்சல் ஈசாக்குக்கு ஏற்பட்டிருந்தால் அவர் சொல்லுவார், இங்க ஏண்டா வந்தீங்க அப்படின்னு. பாருங்க, உங்கள் உறவினர்களை பார்த்து சில பேர் கேட்பீங்களா? உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னா அப்போ தான் அவங்க ஒரு சாக்கு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்குது, எங்கள் வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்குது, இப்படிலாம் அப்படி வராதிங்க, அப்படி வராதிங்க. அப்போது நமக்கு என்ன ஆகும்? போகணும்னு தோணுமா? போகணும்னு தோணுமா? வீட்டுக்குள்ளே ஒரு ஜோம் பண்ண வந்தால் இப்போ திடீர்னு எப்சி, ஏன் பிரதர் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டால் எப்படி ஜெபிக்க தோணுமா? அதை போல தாங்க ஈசாக்கின் வாழ்க்கையை பிரச்சனை முள்ள போல குத்துன ஆட்கள் காலில் கேட்குறாங்க. வரும்போது இவர் சொல்கிறார், ஏண்டா என்கிட்ட வரீங்க, என்னை பகைச்சிங்க, என்னை இடத்துல இருந்து அனுப்புனீங்க, என் ஆசீர்வாதத்தை உங்களுதுன்னு திருடிக்கிட்டீங்க, எடுத்துக்கிட்டீங்க, இப்போ ஏன் என்கிட்ட வந்தீங்க? ஆனால் நல்ல கவனிங்க, ராத்திரி கர்த்தர் சொப்பனத்தில் ஈசாக்கோடு தரிசனமாகிற அதே நேரம் அந்த சத்துருக்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன தெரியுமா? காலையில் விடிந்த உடனே பாருங்க, இப்படி வரும்பொழுது அந்த அபிமெலேக்கும் அகுசாத்தும் பீஹோலும் அந்த கேரார்லேருந்து சொல்கிறாங்க, ஈசாக்கு நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்ப்பா. நாங்கள் இப்போ உன்னை துரத்தவோ பிரச்சனை பண்ண வரலை, நாம் உடன்படிக்கை பண்ணி கொள்ளலாம். அந்த உடன்படிக்கை பண்ணி கொண்டு நாம் சமாதானமாக, நான் உன்னை எப்படி சமாதானமாக போக விட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வரியை படிக்கும் போது ஈசாக்க சமாதானமாக போக விட்டாங்க. அவங்க சொல்கிறான், நான் உங்களை சமாதானத்தோடு போக விட்டலை, அதை போல் நாம் சமாதானமாக போயிடலாம், உடன்படிக்கை பண்ணி கொள்ளலாம் என்று சொல்லி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா, நீ உங்களோட பிரச்சனை வேணாம்ப்பான்னு சொல்கிற அளவுக்கு பல நாட்களாய் பிரச்சனை கொடுத்த அந்த மனுஷன் ஒத்த ராத்திரியில் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஈசாக்குக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் இப்போ அவர்கள் சமாதானமாய் பேசுகிற வார்த்தைகளை ஈசாக்கினுடைய காதுகளில் விழுகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், எந்த அபிமெலேக்கு பிரச்சனை பண்ணாரோ, அகுசாத் பிரச்சனை பண்ணாலோ, பீஹால் பிரச்சனை பண்ணாங்களோ, அவங்களே சொன்னாங்க, எப்பா உன் கூட கர்த்தர் இருக்கிறார், நீ போகிற வழியில் கர்த்தர் இருக்கிறார், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், பிரச்சனை வேணாம், சமாதானமாக போயிடலான்னு சொல்லி பிரச்சனை கொடுத்தவன், பிரச்சனைகளை அது அனுபவித்தவன் கிட்ட சொல்லி அந்த பிரச்சனை சமாதானமாய் முடிகிறது. அன்பானவர்களே, அந்த ராத்திரி பாருங்க, ஈசாக்கு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த விருந்திலே அவர்கள் புசித்து குடித்து அடுத்த மறுநாள் காலையிலே அவங்க கிளம்பி
கைகளை குலுக்கி கட்டி பிடித்து சமாதானமாய் போனார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இயேசுவின் நாமத்திலே ஒரு ஊழியக்காரனாய் சொல்லுகிற அன்பானவர்களே, சமாதானத்தின் நதி உன் வாழ்க்கையில் இன்றைக்கு வரும் என்பதை நான் சொல்லுகிறேன். போன வாரம் கண்மலையை பிளந்து நீரூற்றை உண்டு பண்ணின தேவன் இந்த பாருங்க வருகிற நாட்களிலே சமாதானத்தின் நதியை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னொன்று சொல்லட்டுமா? சமாதானத்தின் விருந்து உங்கள் வீட்டில் இனி நடக்க போகிறது. அட ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் லெவலில் நான் உட்காந்துருந்தேன்னு வைங்களேன், ஆமேன்னு சொல்லி கர்த்தரை அதிகமாக தட்டி மகிமைப்படுத்தியிருப்பேன். நான் சொல்கிறேன், சமாதானத்தின் விருந்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. நீங்கள் பக்கத்தில் திரும்பி சிரிச்சிட்டு சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்கு உங்களை விருந்துக்கு சீக்கிரம் கூப்பிட போகிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவன் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சமாதானத்தின் விருந்து உங்கள் வாழ்க்கையில் வரவங்க, உங்கள் வீட்டில் வருங்க. அந்த சமாதானத்தில் விருந்தில் யார் தெரியுமா முதல் ஆள் உட்காந்துருப்பா? நீ ஒன்றும் இல்லாமல் உருப்பிடாமல் போகணும்னு நினச்சா பார், அவன் முதல்ல கர்த்தர் உட்கார வச்சிருப்பார். உன்னை அப்படியே பார்க்க வைப்பார். அவன் நினைப்பான், இப்போ வயிறு எரியலான்னு நினைக்க வைப்பா கூட அவனுக்கு உன்னை பார்த்தா எரிச்சல் வராது. காரணம், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணப்போகிறதல்ல. அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் தொடர்ந்து கிரியை செய்ய போகிறது. எவ்வளவு பெரிய சத்ருவா இருந்தாலும் கத்தனுன்னு வந்தா கூட கொஞ்சிட்டு போகும்படி அந்த சிங்கத்தின் சுபாவத்தை மாற்றுகிற அதே கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். அன்பானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கையை உயர்த்தி, சமாதானத்தின் நதி என் வீட்டுக்குள்ளே வரப்போகுது, என் வேலைக்குள்ளே வரப்போகுது, என் தொழிலில் வரப்போகுது. யாரெல்லாம் என் கூட முரண்பாடாக இருந்தாங்களோ நான் இனி அமைதியாக இருப்பேன். அவங்களே வந்து சமாதானமாக பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி காட்டாத அன்பை என் மேலே காட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி காட்டாத ஒரு அன்பின் வைராக்கியத்தை காட்டுவாங்க. என்னை விட்டு கொடுக்காதபடி பார்த்து கொள்ளுவாங்க. எல்லா காரியங்களும் நடக்க போகிறது ஏன் தெரியுமா? ஈசாக்கோடு ஒத்த ராத்திரி பெரிய டிப்ரெஷன்ல இருக்கும் போது கர்த்தர் சொன்னார், மகனே பயப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கம்பா, உன் சந்ததியை பெருக பண்ணுவப்பா. இவர் சொல்லி இருப்பார், நீர் கொடுத்த பெருக்கத்தினால் தான்ப்பா சத்ருவும் பெருகிட்டாங்கப்பா. இவர் சொன்னாரு, பெருகின சத்ருவும் சமாதானம் படி நான் செய்வேன்பா. அந்த தேவன் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சமாதானத்தின் விருந்து நம்ம வீட்டிலே நடக்க போகிறது அன்பானவர்களே. ஆமென். இதனால தான் யோபு ஐயா சொன்னார், என்ன சொன்னார்? நாம் கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்கிறாராம். கிரகிக்க முடியாத அளவுக்கு செய்வாராம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்ற பாருங்க, வர நாட்கள் பாருங்க, சில ஆள் எதுக்காக உங்ககிட்ட வந்து ஒட்டினாங்கன்னே தெரியாது. ஆனால் அவங்கெல்லாம் மறைமுகமாக நீ விழணும்னு நினைத்தவங்க. இதுதான் அடையாளம். நல்ல கவனிங்க. உங்கள் வேலையில், ஸ்கூலில், ரிலேஷன் சைடில், உங்கள் வீட்டில், ஊழியத்தில் சில பேர் வந்து இப்போ ஒட்டுவாங்க பாருங்கள். வர நாட்களில் இவங்க எல்லாம் நீ விழணும்னு நினைத்தவங்க. இப்போ கர்த்தர் அவர்களை கொண்டு வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், தேவன் நம்மளோடு இருக்கிறார். யார் வந்தா வரலன்னா எனக்கு என்ன பிரச்சனை? கர்த்தர் என் கூட இருக்கிறார், நம்மளோடு இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, பயப்படாத. ஏன்னா அவங்களாலேயே நீ டிப்ரெஷனுக்குள்ளே போனது, அவங்களாலேயே உன் வாழ்க்கையில் இருக்க சமாதானம் போனது, பயப்படுறது, நடுங்கிறது, ஒரு ஆசீர்வாதத்தை கூட முழுமையாக அது ருசி பார்த்து அதை அந்த முழுமையாக அந்த ஆசீர்வாதத்தை நீ வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக ஒரு சாட்சியாக நிற்க முடியாத அளவுக்கு ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தி தடை செய்து நிற்கிறான் பாருங்க. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அவன் எவன் நின்னாலும் யார் நின்னாலும் சரி, நான் உங்களுக்காக சொல்லுகிறேன், உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் தேவன் அந்த வழியில் இருக்கிற சத்துருக்களை சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லா சத்துருக்களையும் பார்த்து சொல்கிறேங்க, எந்த சத்துருக்களையும் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. அவங்க வார்த்தைகளை நினைத்து கலங்காதீங்க. ஏன்னா
இந்த 2 வார்த்தையை தேவன் கொடுக்கும் பொழுது நான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தை எனக்குள்ளாகவே சொல்லி கொண்டிருந்தேன். சத்துருக்களை பார்த்து பயப்படக்கூடாது, அவங்க வார்த்தைகளை நினைத்தும் கலங்கக்கூடாது. கர்த்தர் உன் கூட இருப்பதினால் நன்மையான முடிவை கடவுள் நமக்கு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு சமாதானத்தின் நதி உன் வீட்டுக்குள்ள வரணும் என்றால், ஒரு பெரிய சமாதானம் உன் உடைந்த உறவில் வரணும்னா, உன் பிரிந்த குடும்பத்தில் வரணும்னா, உன்னுடைய காரியங்களை தடை செய்து வைத்திருக்கிறவன் சமாதானமாக வரணும்னா, இல்லை ஒருவேளை பல வருஷமாக பகையா நீ உன்னை எப்படியாவது உன்னை தீர்த்து கட்டிடணும் அப்படின்ற ஒரு பகையோடு கூட இருப்பான் என்றால், எப்போ இந்த சமாதானத்தின் நதி வரும்? இந்த 3 காரியத்தை உங்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ளணும். நம்பர் 1, கர்த்தர் என்ன சொன்னாரு? நீங்க நடக்கிற வழி அவருக்கு பிரியமா இருக்கணும், அவருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். கர்த்தர் அருவருக்கிறது நீ என்ன பண்ணணும்? அருவருக்கணும். அப்படி பண்ணும்போது அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வரும். பாருங்க, சிலர் நடக்கிற அந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இருதயம் என்னென்னலாம் சொல்லுதோ அப்படியே போவாங்க. இருதயம் என்னென்னலாம் காண்பிக்குதோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள கர்த்தருக்கு இந்த பயப்படுற இந்த பயம் இருக்கு பாருங்க, துளி கூட இருக்காது. அதுவும் இல்லாமல் கர்த்தர் எதெல்லாம் அருவருக்கிறாரோ அதை போய் நேசிப்பாங்க. ஐ மீன், ஒரு உதாரணத்துக்கு சவுல் ராஜா ஒரு சூனியக்காரர்கிட்ட போய் குறி கேட்குறான். அவனுக்கு தெரியும் தேவன் இதை அருவருக்கிறார் அப்படின்னு. ஆனால் இந்த பாருங்க, இந்த சூனியக்காரி இந்த சவுல் கிட்ட ஆலோசனை கொடுக்குறா. கடைசியில் அந்த ஆலோசனை தான் ஒரு பெரிய அழிவை உண்டு பண்ணிச்சு இந்த சவுல் ராஜாக்கு. இந்த மாதிரி சில அருவருப்பான காரியங்கள் நம்ம என்டையர் லைஃப்லையும் நம்ம செய்யாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ நம்ம வழியில் நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த வழியை, அந்த நாளை, அந்த நிமிடத்தை, அந்த 24 ஹவர்ஸையும் தேவனுடைய பிரசனம் நடத்தணும். அந்த பிரசனம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பாவம் வராது. அந்த பிரசனம் இருக்கும் என்றால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க, தீமையை விட்டு விலகுவீங்க. அருவருப்பானது உங்களுக்கும் அருவருப்பாக மாறணும். ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் கிளாஸில் கூட நான் போன கிளாஸில் சொல்லியிருந்தேன், அன்பானவர்களே, ஆண்டவர் நம்ம யாரோடு நட்புறவாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறாங்களோ அவங்களோடு ஆகுங்க. எந்த ஜப ஐக்கியத்தில் கடவுள் உங்களை வைக்க விரும்புகிறாரோ அந்த ஐக்கியத்தில் இருக்கணும். ஏன்னா அவங்களோடு பேசும்போது உங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்குதா இருங்க, உங்களை நல்வழிப்படுத்துகிறாங்களா இருங்க, கர்த்தருக்குள்ளே உங்களை ஊக்குவிக்கிறாங்களா இருங்க, உங்களுக்கு குடும்பத்தில் அவங்களால சமாதானம் வர்றதுக்கு ஐடியா கொடுக்குறாங்களா இருங்க. இதை தவிர சில அருவருப்பான ஐக்கியம், அருவருப்பான நண்பர்கள், அருவருப்பான ரிலேஷன்ஸ் இதெல்லாம் விட்டு விருங்க. ஏன்னா இந்த அருவருப்புகளினால நம்ம வழியில் அவங்களையும் கூட்டி கொண்டு வரதுனால கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. அதனால தான் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு முன்பு தேவன் என்ன செய்தார்னா, அந்த வழியிலிருந்து லோத்தை கட் பண்ணி அப்படி வெளியே தள்ளுறார். அல்லேலூயா. நீங்க போய் பாருங்க, ஆதியாகமத்திலே தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாகத்தான் கரெக்டா லோத்துவை அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்திருப்பார். சரி, லோத்து தம்பி பையன் எல்லாம் ஓகேப்பா, ஆனால் கூட இது வர்றது எனக்கு வேணாம்ப்பா, பிடிக்கலப்பான்னு சொல்லி ஒரு சண்டை அப்படி கலப்பை வைத்து ஆண்டவர் அப்படியே பிரித்து எடுத்த உடனே சொல்றாரு, ஆபிரகாம் நீ வலதுபுறம் நட, இடதுபுறம் நட, உன் கால் எங்கெல்லாம் மிதிக்குதோ நான் தருவேன்ப்பா. ஏன் லோத்து கூட இருக்கும் போது கர்த்தர் சொல்லலை? கொஞ்சம் யோசிங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே உமக்கு அருவருப்பாக இருக்கிறவர்களோடு நான் ஐக்கியம் வைக்கக்கூடாது, உமக்கு அருவருப்பாக இருக்கிறவர்களோடு கூட நான் பேசவே கூடாது. என்னை பரிசுத்தமாக நடத்துங்க. இன்றைக்கி நாள் உங்கள் கிட்ட தரேன், என்னை பரிசுத்தமாக நடத்துங்க. இன்றைக்கி முழுவதும் நான் பாவம் செய்யக்கூடாது, அதை கடக்கணும், அதை மீறினா அந்த பாவத்தை விட்டு விலகுகிற ஒரு மனுஷனாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஒவ்வொரு நாளும் அந்த வழியை கர்த்தர்கிட்ட நீங்கள் கொடுக்குறவங்களா காணப்படணும். அப்போது அப்படி நாம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்யும் பொழுது இந்த இருள் என்ன பண்ணுன்னா மொத்தமாக உங்களை மூடாது. என்றைக்குமே ஒரு மனுஷன் மொத்தமாக விழமாட்டான், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருள் அவனுக்குள்ளே வரும். இப்போ ஒரு தொழில் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலை கெடுப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாய் இருளின் ஆவிகள் அது உங்களுடைய பலனை திருடிக்கிட்டு தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது முதல்ல வரும்,
அது முதல்ல கிரியை செய்யும். அங்கே ஜெபம், பாதுகாப்பு, கர்த்தர் இல்லாதனால உங்களுடைய உடல் உழைப்பை, உங்களுடைய பலனை, உங்கள் ஐஸ்வர்யத்தை அது தின்ன ஆரம்பித்து முடிவிலே முற்றிலும் மூடி போட்டுவிடும் அன்பானவர்களே. ஆனால் தேவனோடு கூட நாம் இப்படி பிரியமா நடந்தால், ஐக்கியம் இருந்தால், தீமையை விட்டு விலகினால், யோசேப்பை போல பாவத்தை விட்டு விலகினால், ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம போகிற வழி எல்லாம் சமாதானமாய், அன்பாய், ஆசீர்வாதமாய் கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுப்பார். பாருங்க, ஈசாக்குக்கு ஒரு பையன் பிறந்தார். அவர் ஈசாக்கும் ரெபேக்காளுக்கும் பிறந்த பையன் பார்த்தீங்கன்னா ஏசா. நீங்கள் பைபிளில் அவரை குறித்து என்ன தெரியுமா போட்டிருக்கு? ஏசா ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மன நோவா இருந்தார் அப்படின்னு இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த ஏசா இஷ்டப்படி போவான், இந்த ஏசா இஷ்டப்படி பேசுவான். அவங்க அப்பா ஈசாக்குக்கு, அவங்க அம்மா ரெபேக்காளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்ப்படிதலே பண்ண மாட்டான். இந்த ஏசா கர்த்தருக்கு பயப்படுற பயம் துளி கூட கிடையாது. இந்த ஏசா முக்கியமாய் அநேக பெண்களை திருமணம் செய்தான்னு பைபிள் சொல்லுது. அதை அவங்க அப்பா அம்மாவும் அருவருத்தாங்களாம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஏசாவினுடைய வாழ்க்கை அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? மனநோவா இருந்ததாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பானுங்களே, அப்படி நாம தேவனுக்கு மனநோவா இருக்கக்கூடாது. நம்மளை நினைக்கும் போதெல்லாம் தேவன் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழணும். நம்ம வாழ்க்கை, நம்மளை தேவன் எப்பெல்லாம் நினைக்கிறாரோ அவர் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழணும், ஒரு உண்மையும் உத்தமமான வாழ்க்கையை வாழணும். அப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானத்தின் நதியின் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. பக்கத்துல திரும்பி இந்த மூணுக்கும் உண்மையா இருப்பியா கேளுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, நாம யாருக்கும் மன நோவாய் இருக்கக்கூடாது. ஆமென். யாராவுக்கு நம்ம மன நோவாய் இருந்துட்டோம்னு வைங்களேன், அது என்ன ஆகும்னா ஆசீர்வாதத்துக்கு மாறான ஆசீர்வாதம் இல்லாத, அந்த ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் வரும். அதனால தான் யார் நம்ம காரியங்கள் கொஞ்சம் சிந்தித்து பேசுறது ரொம்ப நல்லது. நம்மளால் மற்றவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஏசாவினுடைய ஆசீர்வாதம் எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னு போய் பைபிளில் ஆராய்ந்து பாருங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு மனநோவாக இருந்தான். ஆனால் அவங்க அப்பா ஏசா தான் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்பினார். ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாரு, இவன் எனக்கு மனநோவுப்பா. யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம யாருக்கும் மனநோவாக இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த ரோட் சைடில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பிளாட்ஃபார்ம். எனக்கு நாங்கள் சின்ன வயசில் இந்த பிளாட்ஃபார்மில் எல்லாம் போய் நானும் எங்களுடைய தகப்பனாரும் போய் கடைகளை போடுவோம். அப்போது எந்தெந்த கோயிலில் திருவிழா வருதோ அந்தந்த கோயிலில் எங்கள் அப்பா கூட கொண்டு போயிடுவார். நான் போய் அந்த கடையில் உட்காந்து வியாபாரம் செய்வோம். அப்போது இதை பார்த்து வளர்ந்ததுனால் என்னுடைய ஸ்கூல் படிப்பு அதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா, நாங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற சில காரியங்கள் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கும்போது, இந்த காலேஜ் படிக்கும்போது, இன்றைக்கும் பாருங்கள், இந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து வியாபாரம் செய்கிற யார்கிட்டையும் நான் பேரம் பேசவே மாட்டேன். ஒரு ஆபேன்னு சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? அந்த அவங்களுக்கு அது எப்படி அவங்க எங்கேருந்தோ ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. நான் யோசிப்பேன், இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி போய் உக்காந்து விற்று டிக்கெட்டெல்லாம் கொடுத்து அந்த காசை எடுத்து, அதனால் அந்த அனுபவம் இருக்கிறதுனால இந்த கடையில் இந்த தெருவோரமாக ஒரு அம்மா பாவமாக உட்காந்து 2 வடை சுடும். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறது என்ன தெரியுமா பண்ணும்? அது கொண்டு போய் 5 ரூபாயை கொடுத்து 2 வடை தான் வரணும், அது 3 வடை நீ கொடுத்தே ஆகணும்னு நிற்கும். அதனுடைய பலத்தை அது எங்கே தெரியுமா யூஸ் பண்ணும்? போய் சரவணா ஸ்டோரில் போய் யூஸ் பண்ணும். சரவணா ஸ்டோரில் உனக்கு ஒரே ஒரு காலிஃப்ளவரை போய் வாங்கினால் ஜிஎஸ்டி 15 ரூபா அப்படி போய் கொடுக்கும். ஆனால் அது ரோட்டில் உக்காந்து அன்றைக்கி சாப்பாடுக்காக அது உக்காந்து விற்கும். அதுக்கிட்ட போய் நம்ம என்ன பேசுவோம்? நம்ம டேலண்ட் அப்படி தான் கொண்டு வருவோம். அல்லேலூயா. என்னுடைய பழக்கம், நீங்களும் அதை மாற்றிக்கோ. கர்த்தர் அதில் விரும்புவார்.
அது குப்பைக்காரங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வர கேஸ் சிலிண்டர் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்களேன், அவனை வாழ்த்துவான், அவனை ஆசீர்வதிப்பான், அவனுக்கு அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக வரும். நான் யோசித்து பார்த்தேன், இந்த ஏசா மன நோவாக இருக்கிறான்னா அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லை, அவன் போன நடந்த வழியெல்லாம் இவன் வந்துட்டானா அந்த மன நோவு நம்மளால் மற்றவன் மனநோவு ஆகாதபடி காத்துக்கொள்ளுங்க அன்பானவர்களே. ஏன்னா தேவன் இந்த மனநோவை குறித்து பேசும்போது எனக்கு புரியலை, ஆனால் பின்பு நான் புரிந்து கொண்டேன். அதனால் உங்களுடைய தாளந்து, உங்களுடைய பேச்சு திறமை, இதெல்லாம் நீங்கள் யார்கிட்ட காமிக்கணும் தெரியுமா? ட்ரெண்ட்ஸில் போய் ட்ரெஸ் எடுக்கும் போது ஒரு சட்டை 5000 ரூபான்னு பாருங்க, ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 300 ரூபா போடுவாங்க பாருங்க, அங்கே போய் உங்கள் பேச்சு திறமையை காமிக்கணும். இந்த ரோட்டில் உட்காந்து இருக்கிற பிளாட்ஃபார்மில் உட்காந்து விற்கிற எந்த கூலி தொழிலாளிக்கிட்டையும் உங்கள் பலத்தை காமிச்சிடாதீங்க அன்பானவர்களே. ஏன்னால் கர்த்தர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த மன நோவாக நம்ம யாருக்கும் இருந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பா, என்னடா இந்த பாலை போய் ஒரு செட்டு கடையில் போய் வாங்கினா 40 ரூபா, இவன் பழைய பாலை விற்கிறான், இதை போய் புது பால் வாங்குகிற காசு கொடுக்குற என் ஃப்ரெண்டு சொல்லுவான் எப்பயும், நீ வேற கம்முனரு, அவங்கெல்லாம் இதை வாழ்ந்து இதை விற்று கொண்டு போய் தான் அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்ம அதில் இருந்து தான் வந்திருக்கிறோம். அதனால் நம்மளுடைய பேச்சு திறமையை பக்கத்தில் திரும்பி உங்கள் பேச்சு திறமையை பெரிய பெரிய கடையில் போய் காமிங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, நான் ஏன் இதை சொல்ல வரேன் தெரியுமா? நம்ம பெயரை அப்படி நினச்சான்னு வச்சுக்க, அவன் பேசுனா காயப்படுத்தாம பேசுவான்பா. அவன் பேசுனா அவன் நம்மளை ஹர்ட் ஆகாத பேசுகிற ஒரு ஆளுப்பா. அது யார் தெரியுமா? தேவனுடைய சாயல் அது. அதான் ஆமேன். யாருடைய சாயல்? ஆபேல் கிட்ட பாருங்க, அந்த காயின் கிட்ட ஆண்டவர் பேசும்போது கூட உன் சகோதரன் எங்கே அப்படின்றாரு. இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவனை கொன்னுட்டியாடா, உன்னை நசுக்கிறண்டா, அப்படி தானே சொல்லியிருக்கணும் ஆண்டவர் காயினை பார்த்து. பாருங்க, பண்ணது தப்பு, ஆனால் இவர் பேசுறாரு, உன் தம்பி எங்கப்பா. அந்த வார்த்தை மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இந்த ஏசாவை போல நான் இருக்க மாட்டேன். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த தானியேல் ஐயாவை சிங்க கெபிக்குள்ள போடும்போது அங்கே என்ன நிலைமை இருக்கும் தெரியுமா? அந்த காலத்தில் ராஜாக்கள் யாராவது மரண தண்டனையை கொடுக்க விரும்புகிறாங்கன்னா சிங்கங்களுக்கு 2 நாள் 2.5 நாள் சோறு போட மாட்டாங்க. தெரியுமா? ராஜா வளர்க்கிற சிங்கங்கள் எதுக்காக வச்சிருப்பாங்க தெரியுமா? ராஜாவை கோபப்படுத்துகிற அளவுக்கு எவனா பாவம் செஞ்சா, அந்த தேசத்துக்கு விரோதமாக ஒருத்தன் எழுமினானா அவனை கெபிக்குள்ளே போய் போடுவாங்க. அப்போ போடும் பொழுது நல்ல சோறை போட்டு வச்சிருக்க மாட்டாங்க, சிங்கத்தை பசியோடு வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கீழே விழுவதற்கு முன்பதாக பாய்ந்து அவங்க எலும்பை நொறுக்கி போடணும். இந்த நிலைமையில தான் கொண்டு போய் தானியேல் ஐயாவை போட்டாங்க அன்பானவர்களே. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? தானியேல் ஐயாவை குற்றம் சாட்டின மனிதர்கள், அவங்களுடைய மனைவிகள், குமாரர்கள் கொண்டு போய் கெபியில போடுறாங்க. அந்த பாடி, அந்த சரீரம் கெபிக்குள்ள கீழே விழுறதுக்கு முன்னாடியே, அந்த அடியில் சேரும் முன்னவே அந்த சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து எலும்பை நொறுக்கி போட்டதுன்னு பைபிள் சொல்லுது. கொஞ்சம் இந்த காரியத்தை நான் தியானித்து பார்த்தேன் எனக்கு அன்பானவர்களே. அவங்க கீழே போய் சேருவதற்கு முன்பதாகவே இந்த சிங்கங்கள் என்ன பண்ணுச்சு? அவங்க எலும்பை போய் நொறுக்கி போட்டதாம். ஆனா தானியேல் ஐயா ஒரு ராத்திரி முழுவதும் சிங்கங்களோடு கூட இருந்திருக்கார். ஏன் எலும்பை நொறுக்கி போடவில்லை? ஆமென். இத்தனைக்கும் தானியேலை போட்டா இப்ப 3 நாள் பசியா இருந்திருக்கும். இப்ப தானியேலவே கடிச்சு கொதறி தின்னு பசி ஆத்தி இருக்கணும். ஆனால் ஏன் தானியேல் ஐயாவுக்கு ஒரு சேதமும் வரவில்லை? ஏன் தெரியுமா? அந்த 3 வழி கர்த்தருக்கு பிரியமான வழியிலே தானியேல் நடந்தார். தானியேல் கர்த்தர் அருவருக்கிறத அருவருத்தார். தானியேல் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இருந்தார். இந்த 3ம் இருந்ததால் சத்துருக்களோடு கூட நைட்டு முழுவதும் அவர் இருந்தாலும் அவர் வாழ்க்கை அங்கே சமாதானமாய் ஆக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அங்கே சிங்கங்களோடு சத்துருக்களோடு கூட தானியேலுடைய வாழ்க்கை சமாதானமாய் காணப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம், அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். அவர் ஒரு பில்லவை போட்டு தூங்குற மாதிரி அந்த சிங்கங்கள் போட்டு அழகாக படுத்து தூங்கினார். எனக்கு அன்பானவர்களே, அப்படிதான் நான் சொல்கிறேன், சத்துருக்களோடு கூட அப்படி சமாதானமாகும்படி செய்யணும்னா அந்த 3 விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும். பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், கவலைப்படாதீங்க. சிங்கத்தின் வாய்களை எல்லாம் கர்த்தர் கட்ட போகிறார். கடிக்க வந்ததெல்லாம் அன்பை நக்கிட்டு போகும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அன்பை காட்டும்படி கிரியை செய்ய போகிறார். கெபியிலிருந்து நீங்கள் தூக்கப்பட போகிறீங்க. இதற்கு பின்பதாக உயர்வு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. அவர் ஜீவன் உள்ள ஒரு தேவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புகிறீங்க? இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் சமாதானமாய் காணலை, ஒரு நிம்மதி இல்லை, எப்பயுமே ஒரு மன உளைச்சல், ஃப்ரஸ்ட்ரேஷன் மோடில் நான் இருக்கேன். கவலையே படாதீங்க, கர்த்தர் சமாதானத்தின் நதியை உங்கள் வாழ்க்கையிலே தரப்போகிறார். காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? தீமை நன்மையாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? சத்துருக்களுடைய வாய்கள் கட்டப்போடுது. சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், சத்துருக்களுடைய வாய்கள் கட்டப்பட போகிறது. தேவதூதனை அனுப்ப போகிறார். நான் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட போகிறேன். அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை என் வாழ்க்கையில் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். எனவே ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்கிற ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே வரும். ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? பாருங்க, யாக்கோபு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக மாறினார். நான் சொல்கிறேன்ல, இந்த பெருக்கம், இந்த ஆசீர்வாதம் வரும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி சத்துருக்கள் பெருகுவாங்க. நல்லா கவனிங்க. இப்போ அவங்க மாமனார் லாபான் பாருங்க, அவங்களுக்கு இருக்கிற 2 பசங்க போய் அவங்க அப்பா லாபான் கிட்ட சொல்கிறாங்க, அப்பா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் இந்த யாக்கோபு எடுத்துக்கொண்டாம்பா, உங்கள் பொருளை வச்சு உங்களை விட அதிகமாக சம்பாரிச்சிட்டாம்பா. நல்லா கவனிங்க. லாபானுடைய 2 பசங்க லாபான் கிட்ட போய் சொல்றாங்க, எங்க தகப்பனுக்கு உண்டான எல்லாத்தையும் இந்த யாக்கோபு எடுத்துக்கொண்டார். நல்லா கவனிங்க, யாக்கோபு எடுத்துக்கொள்ளல. யாக்கோபு வேர்வை சிந்தி உழைத்ததை தான் எடுத்தாரே தவிர மற்றவனுடைய காரியத்தை ஆக்குபை பண்ணல. அப்போ அவங்க பசங்க சொன்னாங்க, எங்க அப்பாவுடைய பொருளை வைத்து நிறைய பணத்தை சம்பாரிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லி யாக்கோபுடைய காதுபட பேசினாங்க. இப்ப யாக்கோபுக்கு துக்கம் அதிகரித்தது. ஆனால் ஒரு புறம் லாபானுடைய முகம் எப்படி தெரியுமா இருந்தது? நேற்றைய முந்தைய நாளில் இருந்ததை போல இல்லை, அது வேறுபட்டது என்று வசனம் சொல்லுது. அப்படின்னா இத்தனை நாள் கூட இருந்த மாமனாரே இந்த வார்த்தையை கேட்ட உடனே தாம் மருமகனுக்கே சத்துருவாய் மாறுகிறார். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் நல்லா கவனிங்க. சத்துருவா மாறினதுனால இப்போ உடனே நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது டிப்ரெஷனுக்குள்ள போகும்போது யார் பேசுவான்னு சொன்னேன்? கர்த்தர். அதே போல கர்த்தர் யாக்கோபு ஒரு பெரிய டிப்ரெஷன் இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு நீ திரும்பி போப்பா, நான் உன் கூட இருப்பேன்ப்பா அப்படின்னு அங்கே ஈசாக்கோடு பேசின அதே தேவன் இப்போ அவருடைய மகனுடைய வாழ்க்கையிலும் அதே வார்த்தையை சொல்றார், நான் உன் கூட இருப்பேன், பயப்படாதே அப்படின்னாரு. இப்போ யாக்கோபு என்ன தெரியுமா பண்ணாரு? தாம் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டார், தாம் மனைவிகளை கூட்டிக்கிட்டார், ஒட்டகத்துக்கு மேலே ஏற்றிட்டார், சம்பாதித்த மிருக ஜீவன்கள், மந்தைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்துக்கு நேராக போனார். ஏன்னா கானான்ல தான் அவங்க அப்பா ஈசாக்கு இருக்கிறார். நல்லா கவனிங்க. லாபான் இவங்க கிளம்பும் போது, யாக்கோபு ஐயா கிளம்பும் போது லாபான் அங்கே இல்லை. அவ எங்க போயிருந்தார்னா ஆடுகள் மயிர் கத்திரிக்க போயிருந்தாப்ல. ஒரு பிஸ்னஸ் விஷயமா லாபான் வெளியே போயிருக்கிற டைம்ல யாக்கோபு யாருக்கும் சொல்லாம வீட்டில இருந்து கிளம்பிட்டார். இப்போ லாபானுக்கு இந்த செய்தி போது அவன் அங்கிருந்து கிளம்பி ஓடி வந்து யாக்கோபை பிடிச்சி நறுக்கணு 4 வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி சத்துருவா மாறி கோபத்தோடு லாபான் பிரயாணம் பண்ணி யாக்கோபை பிடிப்பதற்காக வருகிறார். நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் சரியான நேரத்திலே
திரும்ப லாபானுக்கு முதல் முறையாக தரிசனமாகி சொல்றாரு, எப்படி ஈசாக்கு தரிசனமானாரோ, எப்படி யாக்கோபுக்கு தரிசனமானாரோ, அதே கர்த்தர் புறஜாதியாக இருந்த லாபானுக்கு தரிசனமாகி சொன்னார், நீ யாக்கோபோடு கூட நன்மையை அன்றி தீமையை ஒன்றும் செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு என்ற வார்த்தையை சொன்னார். அன்பானவர்களே, நீ யாக்கோபோடு கூட நன்மையை அன்றி தீமையை ஒன்றும் பேசாத. இப்படி இரவில் சொப்பனத்திலே லாபானை தேவன் எச்சரித்த போது, காலையில் வந்து யாக்கோபை கையும் களவுமாய் பிடிக்கிறத போல பிடிக்கும் போது அவருக்கு பாருங்க, எரிச்சலோடு வரார், கோபத்தோடு வரார். புட்டிங்கிறணும், எப்படியாவது என் பெண்களை எல்லாத்தையும் நான் திரும்பி கூட்டிட்டு போய், என் பொருட்கள் எல்லாத்தையும் நான் திரும்பி கூட்டிட்டு போயிடணும்னு சொல்லி கோபத்தோடு வராரு. ராத்திரி தேவன் பேசினதினால் அவருடைய எரிச்சல் கர்த்தருடைய கிருபையினால் அது வெளியேறுகிறது. அது எந்த எரிச்சலோடு லாபான் கிளம்பி வந்தானோ பாருங்க, யாக்கோபு கேட்கிறார், ஏன் என்ன பின்தொடர்ந்து வந்தீங்க? அங்கே எப்படி அவங்க அப்பா ஈசாக்கு கேட்டார், ஏயா என் கிட்ட வந்தீங்கன்ன மாதிரி இங்கே யாக்கோபு ஏயா இப்படி வந்தீங்க, இது என்னுடையவைகள் போது அவர் சொல்கிறாரு, இந்த பெண்ணெல்லாம் யா பொண்ணுப்பா, இதெல்லாம் என்னுடைய பொருள்ப்பா, நான் என்னப்பா செய்ய முடியும், உன் கடவுளே உன் கூட இருக்கிறாரப்பான்னு சொல்லும் போது யாக்கோபு சொல்கிறாரு, நான் 20 வருஷம் 14 வருஷம் 2 மகளுக்காக வேலை செஞ்சேன், 6 வருஷம் மந்தைகளுக்காக வேலை செஞ்சேன், 20 வருஷத்தினுடைய உழைப்பத்தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் போது நன்மையை பேசினாரே தவிர இந்த லாபான் தீமையை பேச முடியாதபடி கர்த்தர் நடு நின்று கோபத்தோடு வந்த லாபான் யாக்கோபை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து தன்னுடைய பெண்களை எல்லாம் வாழ்த்தி நல்லா இருங்க பேர பசங்களான்னு சொல்லி அவர் சமாதானமாய் அதிகாலையில் உடன்படிக்கை பண்ணி கொண்டு கிளம்பி போனார். அந்த சமாதானத்தின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே கிளம்பி வரப்போகிறது. எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் சொல்கிறீங்க அவங்க 2 பேருக்கும் ஒரு ராத்திரி வந்தது, அதே போல் ஒரு ராத்திரி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், அந்த ஆசீர்வாதம் வேற. ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் 5 நிமிஷத்தில் பிரசங்கத்தை முடிச்சுடுவேன், ஆனால் இந்த வார்த்தை நீங்கள் பிடித்து கொள்ள யோசிச்சு பாருங்க. ஏசாவுக்கு பயந்து யாக்கோபு ஒரு கூட்டத்தை அமிச்சார். ஆனால் அந்த ஏசா, நான் ஏற்கனவே சொன்ன மனநோவா இருந்தவன், முரடன். 20 வருஷம் கழிச்சு தான் தம்பியை பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா சொன்னா, போய் சொல்லுங்க என் தம்பிக்கிட்ட, அவனை தீர்த்து கட்ட நான் வந்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு யாக்கோபுடைய ஆள்கிட்ட வந்து சொல்லி அனுப்பினான். ஏசாவுடைய வார்த்தையை கேட்ட யாக்கோபு உடஞ்சி போய் அழுகிறார். திரும்பவும் ஒரு ராத்திரி யாக்கோபுடைய வாழ்க்கையில் வந்தது. அந்த ராத்திரி தேவன் யாக்கோபோடு கூட பேசினார். நடந்தது என்ன தெரியுமா? 400 பேரோட கொல்லணும்னு தம்பியை வந்தவன் என்ன தெரியுமா ஆச்சு? எரிச்சலோடு வந்தவன் என்ன நடந்ததுன்னு தெரியல. ராத்திரி இந்த ஜபம் அங்கே என்ன செஞ்சுதுன்னு தெரியல. அவன் இறங்கி வந்து ஓடி வந்து தம்பின்னு சொல்லி கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறான். யோசிச்சு பாருங்க, 20 வருஷம் குடும்ப பகை, 20 வருஷம் கங்கணம் கட்டிட்டு அலையிறான். இந்த யாக்கோபை முடிக்கணும். ஏன் தெரியுமா கொலை பண்ணலை? அவனை சொன்னான், எங்கள் அப்பா செத்ததுக்கு அப்புறம் என் தம்பியை நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தான். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? இது நடக்கக்கூடாது என்பதற்காக நோய்வாய்ப்பட்டிருந்த ஈசாக்க 20 வருஷம் ஆயுசை கூட்டி கொடுத்து திரும்ப யாக்கோபு கானானுக்கு செல்ற வரைக்கும் ஈசாக்க உயிரோடு வச்சதுக்கு காரணம் ஏசா யாக்கோபை கொல்லக்கூடாது என்பதற்காக. என்ன மாதிரியான தேவன்க நம்ம ஆண்டவர்! பேசுகிற காரியத்திலேயே அந்த வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய காரியம் புரிய வரும். முடிவு என்ன தெரியுமாச்சு? ஏசா கட்டி பிடித்து யாக்கோபை முத்தமிட்டு வாழ்த்தி சென்றான். எனக்கு அன்பானவர்களே, பகை சமாதானமாய் முடிந்தது. ஈசாக்குக்கும் அபிமெலேக்குக்கும் இருந்த பகை
சமாதான உடன்படிக்கையோடு சமாதானமாய் முடிந்தது. யாக்கோபுக்கும் லாபானுக்கும் வந்த பகை அன்போடு சமாதானத்தோடு முடிந்தது. யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் இருந்த 20 வருஷ பகை ஆண்டவர் எரிச்சலை நீக்கி சமாதானத்தை தந்தார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஈசாக்கு, யாக்கோபு, தானியேல் இவங்க எல்லாம் 3 விஷயத்தில் உண்மையாக இருந்தாங்க. கர்த்தர் பிரியப்படுற வழியில் நடந்தாங்க, கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பை விட்டாங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சு. இந்த 3 இருந்ததனால் சமாதானத்தின் நதி அவங்க வாழ்க்கையில் ஓடினது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்றால் நீங்கள் அப்படியே எழுந்து நின்றவர்களாய்